Morph Transition பற்றி பார்க்கலாம். Morph Transition பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிறேன். அதில் எனி பிக்சர்ஸ், ஓகே, நான் ஸ்டாக் இமேஜஸ் போகிறேன். ஸ்டிக்கர்ஸ், ஓகே, செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை ஸ்மால் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன், ரைட் சைட் கார்னரில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பி பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கர்சர் வைக்கும்போது ப்ளஸ் சிம்பிள் காமிக்குதுங்களா, ஸோ அப்போ நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு காப்பி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சன்ரைஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் கார்னரில் வச்சிடுறேன். ஓகே, இது லெஃப்ட் சைட் கார்னரில் நான் சன்ரைஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு கலர் மாற்றலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடை ரைட் கிளிக் பண்ணி அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயந்தான், என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸை மாற்றுங்க, இடம் மாற்றுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் மாற்றிட்டு ட்ரான்சிஷன் மோர்ஃப்னு கொடுத்தேன்னா சன்ரைஸ் அப்படியே ரைஸ் ஆகுற மாதிரி இருக்குங்களா. இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம்.